படம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லாரு. வேற எதுவும் பீதியை கிளப்பிடாதீங்க. எல்லாம் அதாவது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அண்ணன், தம்பி, என்னை உற்றார் உறவினர்கள் எல்லாம் என் சொந்தம் தான். இந்த பத்திரிகை உலகத்துக்கு முதல்ல நான் வந்து ரொம்ப நாள் சென்று இப்போ உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெளியில் போனோம்னா ஜனங்க பூரா கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டலன்னா. ஏப்பா அப்படி கேப் விடுற, என்னையா சீக்கிரண்ணா பண்ணியான்னாங்க. ட்ராக்காக பண்ணி படம் பண்ணோம்னா தப்பாயிருங்கிறக்காக தான் இந்த படத்தை, எலி படத்தை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக 2 மாதத்தில் அடித்தேன் அந்த படத்தை. ஒரு ட்ராக்கு படம் நிறையா வருது, உள்ள ஒரு 10 நாள் 5 நாள் ஒர்க்கு, நிறையா 10 நாள் 15 நாள் ஒர்க்கெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பண்ணோம்னா படம் ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா காமெடி பீஸ் மட்டும் அப்படியே பாக்ஸுக்கு வந்துடும். அதனால் சரி முழு படம் நல்லா பண்ணுவோம். முழுசாகவே செந்தமிழுக்கு அப்புறம் ஒரு லந்து தமிழ், சந்து தமிழ், இப்படி ஏதாவது கிண்டல் தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம நடித்தாதான் சரியாகணும்னு இந்த படத்தை செலக்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய கலாட்டாக இருக்குது இந்த படத்தில். ஆமாம், இதில் டைரக்டர் வந்து ஒரு கதையை, ஒரு சின்ன ஒரு அழகான கதையை சொன்னார். அதை வச்சுட்டு ஃபுல் காமெடி, ரொம்ப அட்வைஸ் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்கலேருந்து சின்னவங்களையும் பயங்கரமாக ரசித்து சிரித்து குடும்பத்தோடு அப்படி கும்பலாக உட்காந்து பார்த்துட்டு கும்பலாக போகிற மாதிரி மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் படம் ரெடியாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்ல. அதுக்கு முன்னால் இப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலை ஒன்று பார்த்துருக்கேன் நான். ஒரு ஹிந்தி சாங்கை கையில் கொடுத்து ஃபுல் சாங் என்னை வந்து இதில் வாயசிச்சு பாடியிருக்கேன். அப்புறம் சொந்த குரலில் ஒரு பாட்டு ஒன்று இதில் பாடியிருக்கேன், ஒரு ஜெயில் சாங் ஒன்று. அதான் இப்போ கேட்டார், நிகில் கேட்டார், அந்த ஹிந்தி சாங்கை வந்து நம்ம போட்டலாமான்னு கேட்டார். டிஏ பண்ணாமல் இருக்குனாரு. டிஏ நம்ம மக்கள் தானே, உங்களை போட்டிருங்க, டிஏ கூட நாளைக்கு பண்ணிக்கலாம். டிஏ எல்லாம் பார்க்கலாம்ல. அதில் டிஏ இல்லாமல் அதில் எல்லாத்தையும் குறையுந்தா அதை எழுதிடக்கூடாது உட்காந்து. அண்ணே டிஏ இல்லை, நாளைக்கு தான் வருது, பார்த்தலாமா? ஆமாம், வேற கேளுங்கண்ணே. பூனை இல்லை, எலியந்த வில்லன் பேர் என்னப்பா? பிரதீப். அந்த பேரை கூட நான் இன்னும் சரியா வாயில நுழைய மாட்டேங்குது. அது அந்த கஜினி படத்தில் வர்றாரு அந்த வில்லன். இது பீரியட் படம் இல்லையா? அது பழசே நினைக்க கூடாது வாழ்க்கையில. எப்பவுமே பழச நினைக்காதங்கிற மாதிரியே இருக்கு. அது கிடையாது. பழசுல இருக்க அந்த கோல்டுல இருக்க சுகம் எதுலையுமே இல்லையே. அதே பழச கொண்டாந்து அப்படி எடுத்தா நீங்க ரொம்ப பயப்படணும். ரொம்ப பின்னால போலனே, சும்மா இங்களுக்குள்ளதான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால 60-70க்குள்ள அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு பொறுத்த மாதிரி பண்ணியிருக்காரு. படம் பாருங்க. அப்படி பார்த்தா வீரபாண்டிய கட்டப்பொம்மனை வந்து டிஜிட்டலில் பண்ணாங்களா? அப்பயே அந்த கேள்வி கேட்கல நீங்க. என்ன இதெல்லாம் நியாயமா? அது உனக்கு இது தேவையாகிறீங்களா? அது இருக்கு அந்த படத்துல பாருங்க. இன்னும் படமே பார்க்காம இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க. பாருங்க, படத்தை பாருங்க. 60ல் வந்ததை 60 மாதிரியே காட்ட மாட்டாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டிட்டாரு. படத்துல கேப் விட்டேன்னு சொன்னீங்க, என்ன கேட்டீங்களா? என்னன்னு இல்லை இல்லை இல்லை, யாரு மாதிரி நான் பண்ண மாட்டேன். அந்த அந்த எலிங்கிறதுல ஹியூமர் இருக்கு. எலி வந்து என்ன செய்யும், ஃபாஸ்ட்டாக போய்க்கும்போது டப்புன்னு யூட்டன் பண்ணும். ஒரு கதவை சத்து 4 பேர் கம்பு எடுத்தீங்கன்னா அப்படியே பார்க்க கடைசியாக உங்க மேலே பாஞ்சிடாது.
அது மாதிரி அது வந்து ஹியூமரில் கொண்டு போயிருக்காரு அந்த கதையை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து அவர் ஒரு கதையில் கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இதில் பூரா ஹியூமர். என்ன இந்த கேப் விட்டேன்னு சொன்னீங்க, அந்த கேப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நல்லா நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. என்ன கேப்பு? என்ன என்ன ஈட்டன? போன படத்துக்கு இந்த படத்துக்கு தானே கேப்பு, வேற ஒரு கேப்பு இல்லைண்ணே. அதுக்கு முதல்ல விட்ட கேப்புக்கு போன படத்துல விளக்கம் சொல்லியாச்சு. இப்போ கேப்புன்னா ஒண்ணும் இல்லையா. இப்போ பண்ற படத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லா பண்ணலாம் அந்த படத்தை. அதுக்கான டைம் எடுத்தான். ராத்திரி போனோம். அப்போ ராத்திரி கூட நேற்று 5-6 மணி ஆகி போச்சு. காலையில் போகிறோம், விடிய காலம் போனோம். அண்ணே, இந்த படத்துல சதா உங்களுக்கு ஹீரோயினா சதாவா அப்படின்னு கோடம் பார்க்கவே மறலுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு? இங்க மீனாட்சி. மீனாட்சி என்ன சொல்றீங்க? சதா ஹீரோயின் ஒண்ணு கடைவேலனுக்கு வந்து சதா ஹீரோயின் அவர் சங்கர் படத்தை அறிமுகப்படுத்தாச்சு. அவர் கலர் என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காம்பினேஷனை பார்த்து அப்படி ஒரு மாதிரி இதுதான் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கதையில் அவங்க ஒரு கதாபாத்திரம். அந்த அம்மா கதை நான் என்ன டூயட்லாம் பாடிக்கிட்டுலாம் இருக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி போல் படத்தில் அந்த அம்மா ஒரு கேரக்டர், ஒரு அந்த கதைக்குள்ளே ஒரு கேரக்டர். அவங்க கூட ஹோட்டலில் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. கதைக்குள்ள கொஞ்சம் அப்படியே லிங்க் ஆவாங்க. அப்புறம் அந்த அம்மா நம்ம ஒன் சைடு அப்படியே லைட்டாக நம்ம ஒன் சைடாக தானே போக முடியும். அந்த சைடில் தான் வரமாட்டேங்கிறாள் இல்லை. அப்படியே அந்த சைடில் அப்படி ஒன் சைடு பார்த்துட்டு அப்படி கனவு கண்டு அப்படியே ஒரு ஹிந்திக்கு போயிட்டு பூரா அப்படி பூரா மலைகள் பூரா மூணாறு இப்படி அந்த பாட்டில் அப்படி கனவு காண்டுட்டு அதோட முடிச்சாச்சு. அவ்வளோதான். வேற அந்த அம்மாட்டையெல்லாம் ஒன்றும் பெருசாக இங்கே கதை முக்கியம், காமெடி முக்கியம். அடுத்த படத்துலயாவது இந்த மாதிரி கதை நானா தான் நடிப்பீங்களா இல்லை மற்ற படத்துல காமெடியா பண்ணுவீங்களா? இல்லை இது ஆரம்பிச்சாச்சுலப்ப கடையை திறந்தாச்சு. கொஞ்சம் பெருசாக திறக்கணுங்கிற காண்டி இப்போ திறந்துருக்கேன். அடுத்து பூரா ட்ராக்கு எல்லாம் கலந்து பண்ணலாம். அதெல்லாம் நல்ல ஒரு அதாவது அந்த அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அந்த அம்மா பார்த்தோன்னா அந்த அம்மா பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரேடியோ, பழைய காலத்து ரேடியோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும், அதில் அந்த பாட்டு வரும். பாட்டு வந்தோன்னா அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே ரேடியோக்குள்ளே பார்த்தா அப்படியே உள்ள அப்படி ஒன்று ரேடியோ அப்படிக்கல போயிடுறாங்க. உள்ளே போய் அப்படியே உள்ள கூடி மலைக்கு போயிடுறது. மறுபடியும் ரேடியோ அப்படிக்கல வந்து வெளியே வந்துடுது. அவ்வளோதான். நம்ம லெவலுக்கு அவ்வளோதானே போக முடியாது. எலியோட பலத்தை கூட்டிட்டு கொஞ்சம் சுத்தம் நீச்சலாம் கூட்டி போய் இதை வச்சு சாக்கா பார்க்கலான்னு பார்த்தேன். வேணாம், மூணாறுல இடம் இருக்கு வாங்கன்னு கூட்டி போயிட்டாங்க. அங்க போனா யானையா நிக்குது. அதை தப்பிச்சு வந்து பெரிய மாதிரி பாட்டை முடிச்சு சார். இப்ப எலியுடைய பலத்தை வந்து படத்துல காண்பிச்சிருக்கீங்க. எலியுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நீங்க உங்க கதாபாத்திரத்துக்குள்ள உங்க பாடி லாங்குவேஜ்ல காமிச்சிருக்கீங்க. பலவீனம் என்ன அப்படிங்கிறது, எலியோட பலவீனம் என்னங்கிறது நீங்க படத்தில் காமிச்சிருக்கீங்களா? பார்த்துட்டு நீங்க சொல்லுங்களேன். எலியுடைய பலம் என்ன, பலம் என்ன? பொதுவாக எலி எந்த விஷயத்தில் உலகத்தில் வந்து எலி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, உலகத்தில் நடக்க மனுஷன் கூட காட்டி கொடுக்க சொல்ல மாட்டான், சைலண்டாக இருப்பான். இந்த வீடு பக்கத்து வீடு இடிய போகுதுன்னா கூட பார்த்துட்டு பேசாமல் இருப்பான். விடியட்டும் அவங்கள விடியனுக்குள்ளே இடியட்டும். இவன் பெண்ணால மக்கள் நம்மளுக்கு என்றைக்குமே நன்மை இடம் திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் எலி உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். பூகம்பம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எது வந்தாலும் எல்லாத்தையும் அழகாது மக்களை காப்பாற்றக்கூடிய சிக்னலை வந்து எத்தனையோ விஞ்ஞானத்தில் எழுதியிருக்காங்க. விஞ்ஞான பூர்வமாக அது நிறைய விஷயங்கள் சொல்லுறது. அது மாதிரி எலி எந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. காமெடி நடிகர்களுக்கு வந்து ஜோடியாக நடிக்கிறதுக்கு ஹீரோயின்ஸ் யாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் சதாவை போட்டிருக்கீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை கல்யாணம் பண்ணி தளத்தி வாழை கூட்டி போகிற காட்டி போட்டிருக்காரு. எங்க நீங்க கேள்வி அது? இந்த கேள்வி அசிங்கமாக இருக்கு. அவன் வந்தா இவ்வளோ இன்னொருத்தி இல்லை, அவன் இன்னொரு கதைக்கு தானே வர்றோம். படத்தில் போடுறோம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டி பொண்டாடி பிள்ளை குட்டி பார்க்கறதுக்காக போடுறதுக்கா? வீட்டில் விளக்க மாற்ற கொண்டு அடிச்சு விடுவாங்க. ரொம்ப இதை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி எதுக்கு? இது என்ன கவலை? வெள்ளனா எவ்வளோ ஒட்டி எவ்வளோ போட்டு போகணும். அவ்வளோதானே கதை, கற்பனை அது. ஐயா, கதாநாயக காமெடி நடிகன் கூட ஹீரோயின் நடிக்க மாட்டாங்க. இப்போ என்ன நடிக்காட்டி போ? அதெல்லாம் புதுசாக காசு கொடுத்து வேற ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க இன்னைக்கு சினிமாவில். என்ன ஐயா, இந்த எலி வந்து இந்த எலி புலி கூட போட்டி போடுமா? கையை லேசா காட்டிட்டு பேசினா கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு வந்துருங்க. இந்த எலி புலி கூட போட்டி போடுமா வசூல்ல? இதுதான் உரண்டை இழுக்கிறது. இப்படி நீங்க பாட்டுக்கு முடிச்ச போட்டு போயிடுறீங்க. புலி அது பாட்டுக்கு அங்கிட்டு வந்து போகுது, எலி இது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு போகுது.
ஒருத்தன் சிங்கம்னு படம் எடுக்கிறான், ஒருத்தன் புலின்னு படம் எடுக்கிறான், நான் எலின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். கரப்பாம்பூச்சின்னு ஒன்று எடுக்க போகிறோம், வரிசையாக போவோம். பேரா கிடைக்காது, அதுக்கான உடனே புலிக்கும் உங்களுக்கும் போட்டியாங்க அப்படிங்கிறதா? அதெல்லாம் கிடையாது. தொழில் நம்ம லெவலுக்கு. இப்போ மற்ற ஹீரோக்கு 6 பேக் இருக்குது, நம்மளுக்கு வந்து சிங்கிள் பேக் தான். ஒன்றும் கிடையாது. நம்ம லெவலுக்கு சண்டை பைட்டா, எலி பைட்டு. எலி என்ன எப்படி ஓடும், கிட்டு ஓடும்போது தப்புங்க அடிக்கிட்டே பூரா எலி பைட்டுன்னு பேர் வச்சிருக்காரு. ஒரிஜினல் சாங் பார்த்தீங்களா வடிவேலு? ஒரிஜினல் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அர்னால்டு கிடையாது. சொல்லுங்க. சப்னா கே ராணி ஒரிஜினல் சாங் பார்த்தீங்களா? அந்த திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணீங்க. அது கேட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்த படமா இருக்கும், இருந்தாலும் திருப்பி நிறைய அந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய கேட்ட பாட்டு தானே, ஓயாமல் கேட்டுக்கிட்டே இந்த பாட்டு. அது ரொம்ப சுகமாக இருந்துச்சு அந்த பாட்டு. அவர் ஐயா ராஜேஷ் கண்ணா வந்து அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, அவரும் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் பாட்டை அதில் ரொம்ப ரசித்து அந்த பாட்டை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து 10 நாளைக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அவ்வளோ சுகமாக இருக்குது. அதை பர்மன் அதில் மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு. இந்த படத்தில் ரொம்ப அந்த படம் அவங்க பெரிய கிரீடம்னா அந்த பாட்டு ஒரு வைரக்கல் மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்தில். ஆனால் உங்கள் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. அந்த ஒரு 2 வரி பாட்டுங்க நீங்கள் பாடின பாட்டு. நான் பாடின பாட்டு படத்தில் எந்த படத்தில் பாடினேன்? நான் சொந்தமாக ஒரு பாட்டு பாடிக்கிறேன். அதே ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். நான் ஜெயிலுக்குள்ளே ஒரு விஷயத்துக்காண்டி உள்ளே போகிறப்ப அங்கே ஜெயிலில் ஒரு பாட்டு, அங்கே உள்ள எவன் ஒருத்தனை போய் தேவையில்லாமல் உள்ளே வம்புடுப்பேன். அவன் பார்த்தா உள்ள என்னடா எப்போ பார்த்தாலும் என் ஷேடோ போடுறப்பெல்லாம் என்னை வந்து வம்புடுக்கிறேன்னா, நான் யார் தெரியுமா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை வண்டி உள்ளே வந்திருக்கேன்டான்னா. அங்கே லேசாக வகுத்த கலைக்கிச்சு. ஆத்தி இப்போ எவன் எப்படிப்பட்டாலும் தெரியாமல் வண்டி வம்புடுக்க கூடாதான்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டு போட்டோம். கண்ணமே விட்டியா கண்ணி பொண்ணு தொட்டியா, ரோட்டு ஓரம் கஞ்சா இழுத்து ஏட்டு கண்ணில் பட்டியா, ஆபீசரை அடிச்சையா ஆல கழுத்த அறுத்தையா, ஆத்தங்கர ஓரத்தில் காய்ச்ச சரக்கு வித்தியா, கையால முறிச்சுக்கிட்டு ஜெயிலு வந்தியா, அப்புறம் என்னப்பா கண்டு வெட்டி வாங்கி போட்டு உள்ள வந்தியா, சண்டால ஜாதிக்காக மோதி வந்தியா, சந்தேகப்பட்டு சகிய கொண்டு வந்தியா, காணாத கானகத்தே முடிஞ்ச பகைய ஊதி பெருசு பண்ணி வந்தியா, பொஞ்சாதி சண்டையில உசுரை எடுத்து வந்தியா, எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி, எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப குற்றம் பண்ண போகிறவங்களுக்கும் குற்றம் பண்ணவங்களுக்கும் அந்த பாட்டு ஒரு சின்ன அழகாக விவேத அழி இருக்காரு. அது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படும். நல்ல பாட்டு அது. ஆனால் எப்படி இருக்கு ஹிந்தி, அதுக்காண்டி ஹிந்தி படத்துக்கு போகிறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்டுறாதீங்க. இந்த சாங்கை ரொம்ப ரசித்து ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த மனசுக்குள்ளேயே ஓடிக்கின்ற ஒரு பாட்டு. இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்தனால இந்த சாங்கை செலக்ட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன். நல்ல நிறைஞ்ச பொருள் செலவில் இந்த பாட்டை இது பண்ணோம். எப்படி இந்த பாட்டில் எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கள். டிஏ முடிக்கலை, நல்லா இருக்கண்ணே, கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்களேன். தேங்க்யூ. அங்கிட்டு பீரங்கியா நிற்கிறது சொல்லுங்க. கேள்வி இல்லை, அவங்க மாஸ்டர் வந்து தாரா மாஸ்டர், அவங்க ரொம்ப அருமையாக அவங்க ஹிந்தி ஒவ்வொரு வரைக்கும் அர்த்தம் சொல்லி சொல்லி என்னை நடிக்க வச்சாங்க. காதல் பாதையில் நம்ம கவிஞர் எழுதுறது வேற மாதிரி இருக்கும், அவங்க எழுதியிருக்கிறது வேற மாதிரி இருக்காங்க. காதல் பாதையில் மலர்ந்த பூ நீ காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, என்ன இருக்குது வாழ்க்கையில், நீ வந்துரு சரியானா வந்துரு, சீக்கிரம் வந்துடும் அர்த்தமா. அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தாரா மாஸ்டர் தான் ரொம்ப ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா பண்ணாங்க. அதை அவங்க எல்லா பேரும் எல்லாம் பூரா செத்து போன ஆவியெல்லாம் அங்கிட்டு தான் தெரியுது. எல்லாம் இந்த மாதிரி பாட்டை ஆரம்பிச்சாச்சுனாவே அங்கிட்டு பூரா எம்ஜிஆர், இவர் என்டிஆர். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்டைல் வந்து எம்ஜிஆரும் கலந்து வர மாதிரி இருக்குது, அதுதான் கேட்டேன். நான் ஏன் நல்ல மனுஷன் தானே, அவர் ஏன் வரக்கூடாதா? அவரெல்லாம் பெரிய அழகான சக்தியாச்சு. இந்த மாதம் கடைசியில் மே மாதம்ண்ணா அதான் பேசிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. இல்லை எல்லா பக்கமும் அனுப்புவார் உங்களுக்கு. ப்ரொடியூசர் என்ன ஏற்பாடு பண்ணுறான்னு தெரியல.
சார் இந்த படத்தில் டைரக்டர் பேசும்போது பஞ்ச் டைலாக் நிறைய வச்சுருக்கான்னு சொன்னாங்க. ம். ஆனால் எல்லா படத்தில் பார்க்கும்போது என்னென்னா பேசும்போது அந்த பஞ்ச் டைலாக்லாம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அரசியல் இருக்கும், அல்லது வேற அவங்க அந்த கேரக்டரோட எஃபெக்ட் பெருசாக காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் எக்கு வச்சுருக்கீங்களா? அந்த பஞ்ச் டைலாக்ல எதுவும் இருக்குமா? இருக்கு பாருங்க, படம் பாருங்க. இப்போ நான் 2 நாளில் படம் போட்டு காட்டுவோம். நீங்கள் பார்த்தப்ப தானே உலகமே பார்க்குது. பஞ்சு டைலாக்ல விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி தானே? இருக்கு. அது என்ன மாதிரி விஷயம்? என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? இப்போ பார்த்தீங்களா, இப்போ சேவிங்கம் பண்ண சிங்கம்னாங்க, சிங்கத்துக்கு சேவிங் பண்ண அசிங்கமாடா இருக்கும். என்னடா ஆளை காணாமன்னு பார்த்தேன். நீ இதுக்கு தான் வருவேன். நீ அங்கேருந்து நீ தேவராஜ் இப்படி வந்து இங்கே வந்து உட்காருவா. உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் நான். நல்லா அங்கேருந்து வந்துடுறேன். அதாவது என்ன இந்த வேறு படத்தில் இந்த அதே கெட்டப்பில் இருந்து மாற்றணும். அண்ணா இல்லைண்ணா, அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வருது. அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டு விட்ருவோம். கடைசி கேள்வி ஆச்சுக்கிட்டோம். என்ன அந்த செய்தியில விட கடைசி செய்தியில் ஒரு வார்த்தை இருக்கு, சிங்கமாக. உங்களோட இதை விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, மக்களுக்கும் தெரிஞ்சிடும், எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாங்க, பார்ப்போம். இல்லை போய்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு அல்ல எந்த நேரம் எலி எங்கிட்டு தவுன்னு தெரியாது. நடக்கும், சொல்ல முடியாது. வந்தாலும் வராது. நம்ம பாட்டு சிவனேன்னு போய்கிட்டா ஒன்றும் இல்லை. அது ஏதாச்சும் அப்படின்னா வராது, சொல்ல முடியாது. அந்த கடையை மூடி வச்சிருக்கான் கொஞ்சம், இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கான். இது ஒழுங்காக அப்படியே போய்க்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த இது ஆமாம் நேற்று இந்த டிஏ வேலையெல்லாம் முடியாதனால தான் நேற்று ஃபங்க்ஷனை கொஞ்சம் தள்ளி போட்டோம் நாங்கள் அதுக்கு. ஆமாம், கரெக்டாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங் அன்றைக்கே வைக்கலாம் பார்த்தோம் நாங்கள். சரி, அது உள்ள இங்கே வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா முடியாதனால கொஞ்சம் தள்ளி வச்சு இன்றைக்கி வச்சுருக்கேன். நாங்கள் தாமதத்துக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணதுக்கு சாரி எல்லாத்தையும். வாங்க, வேறு எதாவது கேளுங்க. படம் நடிக்கிறதுக்கு காமெடி நடிக்க கூப்பிடுறதா சொல்றாங்க. நீங்க தான் சம்மதிக்கிறது இல்லைன்றாங்க. உண்மையானது? இல்லை அதுதான் முதல்ல நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதாவது முத படம் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கணும், அப்புறம் கொஞ்சம் ட்ராக் கேட்கலாம் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே ட்ராக் பண்ணிட்டோம்னா அது படம் ஏதாச்சும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ட்ராக் அப்புறம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது. அதனால் நம்மளே முழு படத்தையும் பொறுப்பேற்றுட்டு ஒரு படம் பண்ணணும்னு அதை ஆரம்பிச்சிருக்கோம். நீ அடுத்து நீ இடையில பண்ணால் ஒன்றும் தெரியாது. நீ ட்ராக் பண்ணிக்கலாம், மற்ற ஹீரோக்கள் கூட பண்ணிக்கலாம், நல்ல கேரக்டரை கேட்டுக்கிட்டு பண்ணலாம்னு இருக்கு. நான் வடிவண்ண இப்போ நீங்கள் தேவராஜ் நடித்த கையல் படத்தை பார்த்துருக்கீங்க, சகாப்த படம் பார்த்தீங்களா? உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக அப்படி 2 பேரும் போய் லேசாக பாத்ரூம் போக போயிட்டு வந்திருக்கேன். ப்ரெஸ் மீட்டிங்கில் இந்த பஞ்சாயத்தா? இல்லைண்ணா, படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? அது கேட்குது தானே. படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? ஏன்னா அது சினிமாங்கிறனால தான் கேட்க உங்கள்கிட்ட. எந்த படம்? சகாப்தம். ஏங்க என் படத்தை இன்னும் பார்க்கலைங்க நான். இதை பார்த்து முடிச்சிடுறேன் நான். என்ன சார்? பெரிய காமெடி நடிகர் யாரா இருந்தேன்? அந்த முடிவு நான் எடுக்க முடியாத. இப்போ நீ அந்த மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். நல்லா இருந்தால் அடி நடிப்போம். படத்தில் மெசேஜ் அந்த ஐடியாவுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல. நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் யாரும் அவங்க 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 ஏதாவது பார்ப்பாங்களே தவிர எல்லாரும் சேர்ந்து நிற்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒரு கௌரவமான கேள்வி. எல்லாரும் படத்தில் மெசேஜ் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. எலி படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லிட்டீங்க? சொல்லலையா நீங்கள்? ஏங்க 1 மணி நேரமாக சொன்னார், பூரா கேட்டுட்டு ஏன்ட்ட கேட்குறீங்க? அவர் ரங்கநாதனுக்கு இதே வேலை சொன்னார்ல அப்போதே. என்னங்க சொன்னீங்க? மெசேஜ் சொன்னீங்களா? மெசேஜ் ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். என்று சொல்லுங்க. இல்லை அவர் மெசேஜ் சொல்லவே இல்லை. இல்லை கேளுங்க. இல்லை நீங்கள் இல்லை, அவர் நான் கேட்ட கேள்வி பொய். இதில் ஏன்னா பத்திரிகை விளையாடக்கூடாது.
நீங்க படத்துல ஏதாவது மெசேஜ் சொல்லிருக்கேன்னு சொல்ல, பஞ்சு டயலாக் சொல்லிருக்கேன்னு சொன்னானே நான் கவனிச்சு. மெசேஜ் வேணும்னா நான் நிறைய சொல்றேன் உங்களுக்கு. இல்ல, அப்படி நான் படத்துல சொல்ல முடியாது. படத்துல சொல்ல போது ஒரு மெசேஜ், அதையும் இங்கேயே சொல்லிட்டோம்னா அவர் படம் படத்தில் பாருங்க, படம் ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்றேன். படத்தை இப்படி போடுறேன் கண்டிப்பாக கூட சொல்கிறோம்னா நீங்கள் வாங்கினேன் வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் இல்ல எல்லா படத்தையும் பார்த்து தொலைய வேண்டிய விதியை என் தலைவர் முன்னாளாக கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் உணவு தானியங்களை அழிப்பதற்கு முதல் காரணமா அமைகிறது எலி. இது வந்து கண்டுபிடிப்பு எலி. இது இந்த மெசேஜ் சொல்லிருக்கீங்களா? அப்ப இந்த படத்தை ஏன்டா எடுத்தீங்க அப்படின்றீங்களா? ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்களா? இப்ப என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்க? இப்ப இல்ல எனக்கு திட்டலாம் இல்ல, ஏன்னா உங்களுக்கு எலிய வேணா பிடிக்காம இருக்கலாம். இல்ல இல்ல எனக்கு எலிய பிடிக்கும். இல்ல எனக்கு வடிவேல ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற உள்நோக்கத்துல பேசுறீங்க. இல்ல உள்நோக்கம் கிடையாது, சத்தியமா உள்நோக்கம் கிடையாது. இல்ல இல்ல நான் ராஜகிரண் ஆபீஸ்ல நான் வந்து உங்களை பார்த்திருக்கேன், உங்களை எனக்கு தெரியும். உணவு தானியத்தை அப்புறம் அழிக்கு எலினா எலின்னு ஏன்டா படத்தை கேக்குறீங்களா? இல்ல அப்படி நாட்டுல அதை விட்டுங்க, வேற கேள்வி. இல்ல நாட்டுல அவன் வந்து இந்த நெல் மூட்டை அரிசி இதுல பல ஊழல் பண்ணி அவன் கொள்ளடிச்சிட்டு இருக்கான். இம்பது கவுண்ட் இந்த எலி 2 பருக்கையை தின்ட்டு போவான். அதை வந்து பெருசா பேசிட்டு இருக்கீங்க. திருடவன் நிறைய இருக்கான், அவனை பத்தி பேசுங்க. சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com.